அம்மையாலே தொடர்ந்து நாம் 1 பேதுரு புத்தகத்திலிருந்து அருமையான ஆவிக்குரிய சத்தியங்களை கற்று வருகிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிறனமாக எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இந்த மக்கள் அவர்கள் துரத்தப்பட்ட அல்லது அடைக்கலம் புகுந்த தேசங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை பார்க்கிறோம். பேதுரு ஒரு வயது முதிர்ந்த நபர். அவருடைய ஊழிய காலங்களில் அநேக வேளைகளில் அவர் அவசரப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக வேளைகளில் துடுக்காய் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை உருவாக்கின பின்பாக ஏறக்குறைய அவருடைய முதிர்ந்த ஒரு காலம் என்று கூட சொல்லலாம். அந்த சூழ்நிலையில் தான் பேதுரு இந்த மக்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பல ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து பேசுகிறார். இந்த மக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் நேரிட்ட இந்த இழப்பு என்பது ஏதோ எதேச்சையாக நேரிட்டதாக அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி இவைகள் சம்பவித்தது என்றும், அது இந்த உலக வழக்கத்தை போல திடீரென்று ஏதோ தானாக நேரிட்டதாக இல்லை என்றும் அவர் முக்கியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையின் சூழலில் ஏன் இந்த பாடுகளை அனுமதித்தார் என்பதையும் அவர் தொடர்ந்து விளக்கப்படுத்துகிறார். இந்த விதமான சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு இருக்கிற அந்த பரம ஸ்லாக்கியத்தை அவர்கள் உணரும்படியாக பேதுரு எழுத நினைப்பூட்டுகிறார். இவ்விதமான வேளையில் கடந்த வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம் என்பது நிழலாட்டமாக இருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு ஆண்டவர் நிழலாட்டமான பலியாகிய அந்த பஸ்கா போன்றவைகளை நியமித்து வரப்போகிற பலியாகிய இயேசுவை வெளிப்படுத்தினார். ஆகவே அவர்கள் வரப்போகிற இயேசுவை பார்த்து நிழலாட்டமாய் அதை விசுவாசித்து அதன் மூலமாக ரட்சிப்பை பெற்றார்கள். ஆனால் நமக்கோ வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த சத்தியமானது நமக்கு இருக்கிறதுனால நமக்கு சரித்திரபூர்வமான நிகழ்வுகளின் அடிப்படையிலும் இன்னுமாக சத்தியத்தின் அடிப்படையிலும் தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை போதிப்பது நாம் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த காலங்கள் மிக கொடிதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான இந்த வேதம் சத்தியத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர் வருகைக்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். வருகைக்கு முன்பாக மக்கள் மத்தியில் விசுவாசம் குறைந்துவிடும். விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நோவாவின் காலத்தை போல காலங்கள் கடைசி காலங்களில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது என்ன? மனிதனுடைய சிந்தனை முதலாய் தேவனுக்கு எதிரானதாய் காணப்படுது. ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் அந்த நாளில் ஆண்டவர் வச்சிருந்தார். மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறதில் அந்த ஒரே ஒரு நோவா நீதியின் பிரசங்கி என்று அழகாக சொல்லப்படுகிறது. சில சமயங்களில் ஊழியர்கள் தனித்து இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கு இருக்கிறது. என்று கேட்டால் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் குறைந்து விட்ட ஒரு காலம்.
அது மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போக மட்டுமே சத்தியத்தை அவர்களால் உணர முடியவில்லை. வெள்ளம் எழும்புகிறது. முதலாவது ஒருவேளை மழை வந்த பொழுது நினைச்சிருப்பாங்க, இது ஒரு சாதாரணமான மழையாக தான் இருக்கக்கூடும். கொஞ்சம் அதிகமான பின்பாக ஒருவேளை சீக்கிரம் இன்னொரு ஒரு சில நாட்களில் முடிஞ்சுவிடும். ஆனால் ஊற்றின் பலகணிகள் திறக்கப்பட்டது. 40 நாட்கள் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக தேவன் மதகுகளை திறந்த பொழுது, இனிமேல் தப்ப முடியாது என்ற நேரத்தில் தான் அவர்கள் கதறுகிறார்கள். தப்ப முடியாது என்ற சூழ்நிலையில் கதறுவது தான் அந்த காலத்தில் காணப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஆனால் அது நமக்கு நேரிடக்கூடாது, அது உனக்கு நேரிடக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையில் அது நேரிடவே கூடாது. ஏன்னா அது மிக ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து எவ்வளவோ கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் தயவுகளையும் நன்மைகளையும் பொறுத்து பொறுத்து கொடுத்து, ஒருவேளை நோவாவின் காலத்து மக்களைப் போல நீங்கள் மாறிட்டா அது மிக பயங்கரம் இல்லை? நோ மோர் எஸ்கேப். இனி தப்பிக்க வழி இல்லை. நோ மோர் வே ஆஃப் டெலிவரன்ஸ். விடுதலை என்பது இல்லை. பேழைக்குட்பட்டவர்கள் மாத்திரமே தப்பித்தார்கள். பேழைக்குட்படாதவர்கள் அனைத்து பேருமே அழிந்து போனார்கள். நீ இப்ப எங்க இருக்கிற? வேர் ஆர் யூ? பேழையில் நீ இருக்கிறையா? உன்னுடைய வெள்ளம் எப்ப வேணாலும் வரலாம், தெரியுங்களா? உன்னுடைய வெள்ளம் எல்லா மக்களுக்கும் பொதுவான விதத்தில் வரும்படியான வெள்ளமாக அல்ல. உன்னுடைய வெள்ளமானது எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம், எந்த தோற்றத்திலும் வரலாம், எந்த விதத்திலும் வரலாம். நீ பேழையில் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை. பேழையில் இல்லைன்னா நீ யோசித்து பார். லோத்தின் காலத்தில் அதே மாதிரி தான் நடக்கிறதை பார்க்கிறல்ல. லோத்து என்ன பண்ணனா, ஒரு அருமையான சித்தப்பா இருந்தார், ஆபிரகாம் இருந்தார் தான். ஆபிரகாமோடு கூட வந்தான், சில ஆவிக்குரிய காரியங்களை கற்றிருந்தான், உண்மைதான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெள்ளம் வந்தது. ஒரு வெள்ளம் வந்தது. என்ன வெள்ளம் அது? செழிப்பின் வெள்ளம். அது செழிப்பு ஆசீர்வாதம் அல்ல. செழிப்பு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில பாதகமாய் கூட காணப்படலாம். ஒருவேளை நீ அன்றன்று தேவையில இருந்த ஆண்டவரை நீ சந்தித்து வாழ்வதற்கு எதுவாக இருக்கலாம். செழிப்பு ஒருவேளை உன்னை அழித்து விடலாம். லோத்தின் காலத்தில் என்ன வெள்ளம் வந்தது? அவனுக்கு சித்தப்பா சொன்னார், சரிப்பா, நம்முடைய மேய்ப்பர்கள் இனி ஒன்றாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போயிடுறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போயிடுறேன். நான் எந்த பக்கத்தில் போனாலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஒரு உண்மையான தேவ ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த பக்கத்தில் போனாலும் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். அது போதும் உனக்கு. கர்த்தருடைய வாழ்க்கையில இல்லைன்னா நீ எந்த திசையில போனாலும் தப்பிக்க முடியாது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, லோத்து பார்த்தான், நல்ல ஒரு தருணம். பாவம் சித்தப்பா, உனக்கு
உலக மக்கள் ஆவிக்குரிய மக்களை பார்த்தா பரியாசமாக தான் இருக்கும், பைத்தியகாரனை கூட இருக்கும், பொழைக்க தெரியாதுன்னு கூட சொல்லுவ நீ. ஏன்னா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள் தான். ஆகவே உன்னுடைய மனசில் அப்படி கூட என்ன வரலாம் இல்லை. ஆனால் தேவ மக்கள் ஒரு நாளும் அல்ல, நீ தான். அருமையான சோதனை சோரியே, லோத்து என்ன பண்ணான்? அவருடைய வாழ்க்கையில் சுத்தி மத்தியும் பார்க்குறான். எந்த பக்கம் போகிறது, எது நல்லா இருக்கும், வலதா இடதா? ஆபிரகாம் எந்த பக்கமும் பார்க்கல. எதுவாக இருந்தாலும் சரிப்பா, கர்த்தர் என்னோட கூட இருந்தா அது வனாந்தரமாக இருந்தாலும் செழிப்பாக தான் இருக்கும். கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வனாந்தரமும் செழிப்பாக இருக்கும். கர்த்தர் உன்னோட கூட இல்லைன்னா உன்னுடைய செழிப்புமே உன்னை பாலைவன நிலையில் கொண்டு சென்று விடும். பாலைவன பிரயாணியை போல நீ உன்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறற்ற தண்ணீரற்ற ஒரு நிலையில் பிரயாணம் பண்ணுகிற பிரயாணியாய் நீ வாழ்வதற்கு ஏது உண்டு இல்லை? ஆமாம், சுத்தியமத்தையும் பார்க்குறான். ஓ, ஒரு இடம் மட்டும் ரொம்ப பசுமையாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கு, எல்லாம் வண்ணாந்தரம். ஏன்னா அந்த பாலஸ்தீன பகுதி பொதுவாகவே வறண்ட பகுதி தாங்க, இயற்கையாக இது வறண்ட பகுதி. அவன் கர்த்தரிடத்தில் கேட்கல, ஆண்டவரே நான் எந்த பக்கம் போகலாம், எந்த பக்கம் போகலாம் ஆண்டவரே கேட்கல. ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து கேட்டானா, தகப்பனே நான் எந்த வழியில் போகிறது சொல்லுங்க, நீங்கள் எந்தீங்க என்ன வழி நடத்துங்க, என்ன இவ்வளவு நாளாக கொண்டு வந்தீங்க, உங்களுடைய ஐக்கியம் எனக்கு இனிமையானது, நீங்கள் தான் இந்த ஆண்டவருக்குள்ள வழி நடத்துனீங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லுங்க கேட்டானா. உன்னுடைய மனசும் மாம்சம் விரும்பின நீ செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ அழிவை தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தான் பிரச்சனை. You are treading to a destructive path which will end up in great catastrophe. உனக்கு அது தெரியல, மறைவா இருக்கு, நீ மறைவா இருக்காது. உனக்கு நீ நினைக்கிற எல்லாம் நல்லா இருக்கு, தெய்வ பயம் இல்லை, கர்த்தரை நீ வஞ்சிக்கிறாய், கர்த்தரை ஏமாற்றுகிறாய், கர்த்தரை கேட்ட பயம் இல்லை, உடைய வாழ்க்கையில துணிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய். எவ்வளவு காலம் ஓடிக்கொண்டிருப்பாய் என்று எண்ணுகிறாய்? How long can you run? How long? அருமையான சோனே சோரியே, ஒரு புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தையும் முடிக்கும் பொழுது ஆண்டுடைய கிருபையினால் முடிக்கிறேன் என்றுதான் நமக்கு இருக்க வேண்டிய சிந்தை. ஆண்டவருடைய கிருபையினால் இருக்கிறேன். லோத்துக்கு தேவன் தேவையில்லை, வழி திறந்துருச்சு, வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நான் ஒரு முட்டாளா இருக்கணுமா? இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில போதும் போதும் இந்த ஆபிரகாமோட இருந்தது, இப்ப ஐ கேன் பி இண்டிபெண்டன்ட். நீ நினைக்கிற ஆண்டவர் இல்லாம தீர்மானிக்க முடியும். நீ வைத்திருக்கிற பணம் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது தெரியுமா? The money destroys your soul. It destroys your soul. உன்னுடைய ஆத்துமாவை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ தரித்திரனா இருந்தா பரவாயில்ல, நீ தரித்திரனா இருந்து பரலோகத்துக்கு போனா கூட பரவாயில்ல, லாசருவே பெட்டர். ஐஸ்வர்யவானா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அருமையான சோதனை சோரியே, அந்த வேதத்தில் மட்டுமல்ல பல பரிசுத்தவான்களும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த கோடி கோடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். சரித்திரம் தொடர்கிறது. என்னுடைய சரித்திரம் தொடர்கிறது.
லோத்து நினைச்சான், பரவாயில்ல. லோத்தின் மனைவியாவது கொஞ்சமாவது அவ புத்தி இருக்கணும்ல. நீ புருஷன் முன்னால் போக வேண்டியதுதான், ஆனால் எல்லாத்துலேயும் நீ போக முடியாது. மதிகெட்ட புருஷன் அம்மையாளுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. உன்னுடைய ஆத்துமாவை சரிபடுத்து. நான் போதிக்க வந்த பிரசங்கமே வேற, ஆனால் நான் இப்போ பேசுகிற சத்தியம் நிச்சயமாக ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். உன்னுடைய இருதயத்தோடு கூட ஆவியானவர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இது உனக்கு அனுப்பப்படுகிற எச்சரிப்பின் செய்தி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்னு வேதம் சொல்ல தெரியுங்களா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். ரெடீம் யுவர் டைம். காலம் கடந்து விட்டது. நாளைக்கு நேற்று எனக்கு இன்னைக்கு கிடைக்காது, நேற்று எனக்கு கிடைக்காது. வேதம் என்ன சொல்ல தெரியுமா? காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். எவ்ரிடே ஹிஸ் கிரேஸ் இஸ் நியூ. கிருபைன்னா என்ன? ஆண்டவரிடத்தில் தகுதியில்லாத எனக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை. அதுல உண்மையாக நான் சொல்கிறேன், நான் ரொம்ப ப்ளோட் பண்ணி பேசுகிறேன் நினைக்காதீங்க. ஏதோ நான் உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட நான் நினச்சது என்ன, ஆண்டவரே இப்படி ஒரு அன்ஸ்டடி மேன் என்னை பற்றி நான் யோசித்தேன். ஒரு ஊழியக்காரனா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது எப்படி எனக்கு புரியலையே. நான் காலையில் ஆண்டவர்கிட்ட தான் பேசினேன். ஐ எம் ஸோ அன்ஸ்டடி. ஆண்டவரை எத்தனையோ காரியங்களில் நான் சரியில்லையே, எத்தனையோ காரியங்களில் நான் இன்னும் சரியாக இல்லாமல் இருக்கிறேனே. ஆனால் என்ன கூட ஒரு ஊழியக்காரனா நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது கிருபை, கிருபை. ஏன்னா நான் ரொம்ப அன்ஸ்டடிங்க, ரொம்ப அன்ஸ்டடி, ரொம்ப அவசர புத்தி உள்ளவன். ஏதாவது நினச்சா உடனே செஞ்சிருவேன், அந்த மாதிரி டைப்பு நான். எவ்வளோ சமயத்தில் செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொன்றிலிருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நான் நிற்கிறது அவருடைய கிருபை. நான் நிர்மூலமாக அதுக்குடைய கிருபை. எனக்கு தேவை கிருபை தான். ஏன்னா நான் தகுதியின் அடிப்படையில் ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என்னுடைய பாவங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். என்னுடைய கீழ்ப்படியாமை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். என்னுடைய அறியாமை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும் சொல்லுங்க? அருமையான சோனேஸ்வரி, நீயும் நானும் நிர்மூலமாக அது கர்த்தருடைய கிருபை. பேதுரு ரொம்ப அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு மிகுந்த ஆச்சரியமான பல காரியங்கள் மத்தியில் ஒன்று ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை. மனிதர்கள் மதியனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுங்களா? புத்தி பேதலிச்சு போயிடுச்சு. நான் சொன்னேன் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஆமாம் போன வாரம் தான், எனக்கு மிகுந்த நெருங்கிய நண்பர்கள் 2 பேர், ஒரு இந்து ஒரு கிறிஸ்தவன். அந்த இந்து ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்கேன். சனிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணுறான், இந்த மாதிரி எனக்கு டயரியா ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, 2-3 நாளாக போயிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு பாட்டில் போட்டிருந்தா கூட தப்பிச்சிருப்பான். நான் சொன்னேன் இப்போ எங்கே அட்மிட் ஆயிரு. நான் சொன்னேன் எங்கிட்ட 6000 தான் இருக்குது, 6000 தான் இருக்குது. அப்பா நீ 10 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு வச்சுருக்க, அதை எடுத்து செலவு பண்ணப்பா, நீ செத்து போயிடுவேன், ஜாக்கிரதையாரு. உன் வீடு ஒன்று இருக்குல்ல, அந்த வீடு 25 லட்சத்துக்கு மேலே போமே, அதெல்லாம் இருக்குதுல்ல. அவன் சொன்னான் அடிக்கடி நான் பேசும் பொழுது, அதை விற்று நீ பேங்க்கில் போட்டு நல்லா சாப்பிடுப்பா, கல்யாணம் ஆகலை.
6000 தான் இருக்குன்னா, அடுத்த நாள் காலையில் போகும்பொழுது கீழே விழுந்து கிடக்கிறான். 6000 தான் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போக முடியாது, பேங்க்கில் இருக்கிறத எடுத்தால் வட்டி வராது. இப்போ ஏறக்குறைய 35 லட்சம் ரூபா அவன் தம்பிக்கு விட்டுட்டு போயிட்டான். முடிஞ்சு போயிட்டான். அவனுக்கு சட்டை கூட சரியாக போடலை. போய் பார்த்தா ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருக்குறாங்க. சட்டை கூட இல்லைங்க, பேண்ட்டு சட்டை எல்லாம் கூட இல்லை, சும்மா ஒரு வேஷ்டியை போட்டு மூடி. எல்லாம் பார்த்தா இவங்க அருமையாலே உன் வாழ்க்கையில் நீ என்ன சந்திப்பை தெரியாது, தெரிஞ்சுக்கோ. ஆனால் ரொம்ப தத்துவம் பேசுவானுங்க, நல்லா படிப்பான், ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அவனோட நல்ல பழக்கம் இருந்தது. ஹைலி இன்டெலிஜென்ட், இங்கிலீஷெல்லாம் நல்லா இது பண்ணுவான். பொதுவான அறிவெல்லாம் அவனுக்கு ரொம்ப தத்துவம் அதெல்லாம் ரொம்ப பேசுவானுங்க. பிரயோஜனம் இல்லையா, உன்னுடைய தத்துவம் உனக்கு உதவி செய்யாது. நீ எதுவுமே பெற்றிருக்கிற எதுவுமே உனக்கு உதவி செய்யாது. கிருபை ஒன்றுதான் உனக்கு தேவை. கிருபைக்கு உன்னை நீ தாழ்த்தணும், உன்னுடைய பெருமையை நீ உடைக்கணும், உன்னுடைய அகந்தையை உடைக்கணும், உன்னுடைய மேன்மையெல்லாம் உடைக்கணும். ஆண்டவர்கள்னா உன்னை உடைச்சிருவாரு. நீ உன்னுடைய பெருமையை நீ உடைக்கலன்னா தேவன் உன்னை உடைச்சிருவார். தாழ்மையில் உள்ளுக்கு கிருபை அளிக்கிறார். அதுமாதிரிலே இந்த உலக தத்துவமெல்லாம் உன் வாழ்க்கையில் உதவி செய்யாது. உன் மரண நேரத்தில் உதவி செய்ய. இங்கர்சால்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு எல்லாத்துக்கும் போதிச்சார். மரண வேளையில் ஆளு நடுகிறார். அப்போ ஹோல்ட் ஆன் சாரி, இங்கர்சாலுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மரண வேளை நடுங்கிறார். இங்கர்சால் இவ்வளோ நாளாக கடவுள் இல்லைன்னு போதிச்சார். அப்போ அவர் சொல்ல ஹோல்ட் ஆன் பிடிச்சிக்கோ சொன்னார். கடவுளே இல்லைன்னு வாழ்க்கை பொழுதும் சொன்னேன், இப்போ நான் யாரை பிடிச்சிக்கிறது? It died miserably. உன் வாழ்க்கையினுடைய தத்துவம் உனக்கு உதவி செய்யாதையா. நீ பெற்றிருக்கிற பணம் ஒரு சிங்கிள் பைசா கூட உன்னுடைய ஆத்மாவை ரட்சிக்காது, உன்னை நரகத்திலிருந்து மீட்காது. நீ கோடி பணம் இருந்தால் கூட நீ ஐஸ்வர்யவனை போல நரகத்திலிருந்து உன்னை தப்புவிக்க ஒரு காரியமும் முடியாது. தெரிஞ்சுக்கோ, ஒரே ஒன்று கிருபை. ஆண்டவரே, பாவியாக மேல் கிருபையாயிரும். முதல் எதிரி யார் தெரியுமா உனக்கு? 2 எதிரி இருக்காங்க தெரியுங்களா? முதல் எதிரி நீதான், உனக்கு எதிராளி நீதான். மூடு என்ற பிரசங்கி அடிக்கடி சொல்லுவார், எனக்கு who is my enemy? நான் தான். என்னுடைய தவறான கடவுளை நம்ப முடியாதபடிக்கு நான் என்னுடைய வாழ்க்கை தவறான விதங்களில் நான் இந்த இருதயத்தில் சேர்த்து வைத்திருக்கிற தத்துவத்தின் அடிப்படையில் கொண்டிருக்கிற பெரிய பெரிய அந்த இவங்களுடைய அந்த ஞானம் என்று சொல்லுகிற பைத்தியம், இதெல்லாம் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. இது உனக்கு உதவி செய்யாது. அருமையான சகோதரனே சகோதரியே, it will never help you at all. பர்மாவில் அடோனிராம் ஜட்சன் great man of God, இந்தியாவில் வில்லியம் கேரியப் இருக்கிறார். அமெரிக்கன் மிஷனரி சொசைட்டி அடோனிராம் ஜட்சன் இங்கே அனுப்புகிறது. இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுடைய அந்த வியாபார பகுதியானது அவர் அனுமதிக்கலை, இறங்க அனுமதி. ஏன்னா பிரிட்டிஷ் அந்த நாட்களில் கடவுள் பக்தி உள்ளவர்களாக அல்ல, வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க. அதில் தான் ராபர்ட் கிளைவ் மற்ற எல்லாங்க அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், இந்தியாவில் எவ்வளோ கொள்ளை அடிக்கணுமோ அவ்வளோ கொள்ளை அடிக்கணும். கொள்ளை அடித்தாங்க. அப்போ மிஷினரிகள் வர்றது அவங்க விரும்பலை. ஏன்னா மிஷினரிகள் வந்து அவங்க கண்கள் எல்லாம் திறக்கப்படும், படிச்சிருவாங்க. மிஷினரிகள் வராமல் இந்தியாவில் படிப்பு இல்லைங்க, தெரியுங்களா? இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி இங்கிலீஷில், நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கலை,
நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஆனால் எப்படி நம்ம ஓரளவுக்கு இங்கிலீஷ் இங்கே முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் எப்படிங்க ஓரளவு பேசுகிறாங்க? காரணம் அது பிரிட்டிஷ், அது மிஷினரிஸ்லாம் வந்து கற்றுக் கொடுத்ததுங்க. அவர்கள் தான் படிப்பை கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க, பேப்பர், நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்து மனிதனுடைய இருதயங்களை திறந்தார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவோ கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அடோனிராம் ஜட்சன் ஒரு பாஸ்டருடைய பையன். அவனை கல்லூரிக்கு அனுப்பினார். கல்லூரியில் போனப்போ ஒரு நண்பன் இருந்தான், ஹைலி பிலோசாபிக்கல். அந்த நண்பன் எதுக்குமே ஒரு தீர்வு சொல்லுவான், எது எடுத்தாலும் சரி அவன் ஒரு தீர்வு சொல்லுவான். அடோனிராம் பைபிள் படிக்கிறத விட்டுட்டாரு, ஜெபிக்கிறத விட்டுட்டாரு. அந்த நண்பனோட ரொம்ப உறவானார். எந்த ஒரு நீ சொன்னாலும் அதுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லுவான். ஹைலி பிலோசாபிக்கல், இன்டெலிஜென்ட், வேர்ல்ட்லி இன்டெலிஜென்ட். அடோனிராம் ஆண்டவர் பேரில் இருந்த அந்த விசுவாசத்தை இழந்துட்டார். பாஸ்டர் பையன் கல்லூரி படிப்பை முடித்தார். அந்த நாட்கள் அமெரிக்காவில் கலாசாலை நிறுவனம், யூனிவர்சிட்டி நிறுவனன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பல பட்டணங்களை போய் பார்க்குறாரு, அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் எப்படி செயல்படுது. ஒரு யூனிவர்சிட்டி இன்னொரு, ஏன்னா இவரும் நல்லா படித்தாலும் ஹைலி எஜுகேட்டட். அந்த நண்பன் இவனை ரொம்ப பெரிய அளவில் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துட்டான். அப்போ ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போகும் பொழுது நடுவில் இருட்டாயிற்று. அப்போல்லாம் ஹார்ஸில் தான் போக முடியும். ரொம்ப இருட்டாயிடுச்சு, இனிமேல் போனால், ஏன்னா அமெரிக்கா அந்த நாட்களில் முழுக்க கம்ப்ளீட்டாக சிவிலைஸ்டு, அந்த லேண்டெல்லாம் இதானதில்லை. ஆகவே ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்தில் போய் இன்னைக்கு நான் இங்கே தங்கணும்னு சொன்னார். சத்திரத்தில் அவங்க சொன்னாங்க, ஆனால் இடமே இல்லைங்க, இடமே இல்லை, ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்துல உங்களை போட்டால் நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் பக்கத்தில் நாங்கள் போட்டிருக்கோம். இட்ஸ் அபவுட் டு டை அட் எனி டைம். எந்த நேரத்தில் அவளை மறிக்கலாம். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹிஸ் டெத் எவ்ரி மினிட். ஒவ்வொரு நேரமும் அவனுடைய மரணத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவிலெல்லாம் அவன் கத்துகிறது பயங்கரமாக இருக்குது, நீங்கள் தூங்கவே முடியாது. அடோனிராம் ஜட்சன் சொன்னான், இப்போ என் நண்பன் மட்டும் என்னோட கூட இருந்தா, இஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் வித் மீ ஹவு குட் இட் பி. எவ்வளோ நல்லா இருந்திருக்குல்ல. அவர் சொன்னார், சார் நான் சாதாரணமாக இந்த உலக மனுஷனை போல இல்லை சார், நான் எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடியவன். ஐ எம் ஏபிள் டு கான்குவர் எனி சிச்சுவேஷன். இதெல்லாம் பக்கத்தில், ஐயா நீங்கள் பயந்துடுவீங்க, அவன் கத்துறதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. வாழ்க்கையை சபித்து கொண்டிருக்கிறாங்க. இட் கர்சஸ் ஹிஸ் லைஃப். அவன் வாழ்க்கையை அப்படியே சபித்து கொண்டிருக்கான். ஏன் நான் பிறந்தேன்? கேட்க பரிதாபமாக இருக்குதுங்க. ஸோ மிசரபிள்ங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தூங்க முடியாது. அடோனிராம் ஜட்சன் சொன்னான், நெவர் மைண்ட், பரவாயில்லைங்க, அந்த மாதிரி இடம் தான் எனக்கு தேவை. ஐ வாண்ட் டு ஃபேஸ் சேலஞ்சஸ். சவால்களை சந்திக்க விரும்புகிற மனிதன் நான். சவால்களை கண்டு பயப்படுகிறவன் அல்ல, சவால்களை எதிர்கொள்ளுகிறவன் நான். தயவுசெய்து அந்த ரூமை புக் பண்ணுங்க, எனக்கு அதுவே போதும். வேறு ரூம் இருந்தால் கூட அதுதான் எனக்கு வேணும்னா. என்ன ஒரு பெரிய ஆளு போல இருக்குங்க. அன்றைக்கு அந்த ரூமில் கொண்டு போய் விட்டாங்க. பக்கத்தில் பயங்கரமான சத்தம், Cursed is my day, என்னுடைய நாள் சபிக்கப்படுவதாக. வார்த்தைகளில் கட்டுப்பாடு இல்லாமல் சாபமும் வேதனையும் வாழ்க்கையின் விரக்தியும் பயங்கரமான ரீங்காரம் இடுகிறது. அடோனிராம் ஜட்சன் தூங்க முடியல. காலையில்
ஒரு 3 மணி இருக்கும், சத்தம் நின்றுடுச்சு. ஹார்ட்லி 1 hour 2 hours தான். என்ன he has to travel for a long time. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்ததுனால சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்க. ரிசப்ஷன் வந்தான். அவர் கேட்டார், சார் என்ன தூங்குனீங்களா சார்? அது சொன்னால், உண்மைதான், நான் ஒரு 2 மணி நேரம் தூங்க முடிஞ்சது. வாட் ஹேப்பன் டு தட் ஃபெல்லோ? அது மனுஷன் என்ன ஆச்சு? நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு வேளை 3 மணிக்கு அவன் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த சத்தம் அப்படியே அடங்கிடுச்சுங்க. ஆமாங்க, he died. So many days he was suffering. பயங்கரமாக மென்டல் அகனி, பயங்கரமாக. நேற்று ராத்திரி 3 மணிக்கு இறந்துட்டாருங்க. அப்படியா? அடட, பரிதாபம். ஒருவேளை என் நண்பன் மட்டும் கூட இருந்தால் செத்து போன அந்த மனுஷனை கூட உயிர்ப்பித்திருப்பாரு. யாருங்க அவர்? அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அவனுடைய நண்பன் தான், வேற யாரும் இல்லை. தத்துவத்தில் இவனை நாத்திகனாக்கினான் பாருங்க, அவன் தான் அவன். He was shivering. தத்துவம் எனக்கு உதவி செய்யாதா? உலக ஞானம் எனக்கு உதவி செய்யாதா? அம்மையாலே அடுத்த பட்டணம் போகிறதுக்குள்ள முழங்கால் படியிட்டான். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. எனக்கு தத்துவம் உதவி செய்யாது. நான் பெரிய கலாசாலை நிறுவி எனக்கு புகழை உண்டு பண்ணும்படியாக எண்ணுகிற திட்டம் எனக்கு உதவி செய்யாது. நீர் மட்டுமே எனக்கு உதவி செய்ய முடியும். முழங்கால் படியிட்டு தன்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தான். ஹைலி டேலண்டட். ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று ஒப்புக் கொடுத்தவர்கள் மடையர்கள் இல்லைங்க. சிலர் படிப்பு வரலன்னா கொண்டு போய் பைபிள் காலேஜ் சேர்த்துன்னுவாங்க. அந்த மடையர்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அங்கி போட்டுட்ருப்பாங்க. அந்த இதில் மதுரையில் படித்தவங்க அந்த மாதிரி கேஸ் நிறையா இருக்குது, இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ வேறு மாதிரி. இப்போ யாரையும் குற்றம் சாட்டலை. நல்ல கை நிறைய சம்பளம், அலவன்ஸு, வீடு ஃப்ரீ, கார் பெட்ரோல், ஒய்ஃபுக்கு வேலை. இதை விட வேறு நல்ல வேலை எங்கே கிடைக்கும்? ஆகவே மதுரை அரசடிக்கு இன்னைக்கு அரசரடிக்கு ரொம்ப போட்டி. உன்னுடைய ஆத்துமா என்ன ஆகும்? வேர் கேன் யூ கோ? அடோனிராம் ஜட்சன், அனுவரே உங்களுடைய பணியை செய்யும்படியாக நீ ஒப்புக் கொடுக்கிறேன். அவங்க அப்பா அம்மா ஜெபமெல்லாம் வீணாக போகலை பாருங்களேன். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பாஸ்டருடைய பையன் இப்படி இருக்கானே, எவ்வளோ மன வருத்தம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க ஜெபம் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், நான் செத்து போயிடுவேன், என் ஜெபம் இந்த இடத்துல ரீங்காடமிடும். தெரிஞ்சுக்குங்க, நான் மரித்தாலும் இந்த சபையை என்னுடைய ஜெபம் தொடரும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் விட்டுட்டு போகிறத பற்றி கவலைப்படலை. இந்த கட்டடம் முக்கியம் அல்ல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, உண்மையான சத்தியத்தை போதிக்குள்ள எழுப்பி இந்த புல்பீட்டில் நிறுத்தும். ஒருவேளை நான் மரித்த பின்பாக கூட வேற யாராவது நின்று இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணுறது நீங்கள் கேட்கும்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த சபைக்காக அழுது ஜெபித்த ஒரு மனிதன் விட்டு போன ஊழியம் இது. நீ இந்த ஊழியத்தில் உண்மையா நீ இந்த இடத்துல சத்தியத்தை கேட்கிற, நீ வஞ்சிக்கிறாய், ஏமாற்றுகிறாய், தேவனுக்கு உண்மையில்லாத வாழுகிறாய், தொடர்ந்து சத்தியத்தை கேட்டு நீ பிடிவாதமாக கீழ்ப்படியாமல் போய்கொண்டிருக்கிறாய். நீ ஒரு லோத்தின் சந்ததியை உருவாக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறாய். மறந்துடாத, தெரிஞ்சுக்கோ, நீ மரிச்சிருவ. லோத்தின் சந்ததியை நீ விட்டு போகும் பொழுது லோத்தினுடைய பிள்ளைகளுக்கு என்னாச்சு தெரியுமா? லோத்தின் மனைவிக்கு என்னாச்சு தெரியுமா? ஒரு லோத்து செழிப்பை நோக்கி ஓடினான். முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு.
எல்லாத்தையும் மறந்துட்டான், தேவனை மறந்துட்டான், ஆண்டோடைய அழைப்பின் காரியங்களை மறந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சோதோம் குமாரா, செழிப்பின் காரியம். உடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீ தேவனை விட்டு மறந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறாய். அருமையான சோதனேஸ்வரியே, நீ பயங்கரமான உளையான சேற்றில மூழ்கும்படியான நிலையில அழிந்து விடுவாய். ஜாக்கிரதையாயிரு. என்னாச்சு லோத்துக்கு தெரியுமில்ல? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். லோத்தின் திசையை நோக்கி, சித்தப்பா எனக்கு இந்த தகுதி தான் வேணும். All they packed up everything. எல்லாத்தையும் பேக் பண்ணியிருப்பாங்க. சந்தோஷமா இருந்திருக்கும். ஓ சோதோம் குமாரா, செழிப்பான ஒரு இடம், வசதியான ஒரு இடம், வாய்ப்பான இடம், தங்கம் பொன் வெள்ளி பாவம் நிறைந்த ஒரு இடங்கிறத பற்றி அவன் யோசிக்கல. அருமையான சோர்ணேஸ்வரியே, லோத்தின் கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. லோத்து உடைய மனைவி என்ன ஆனா? ஒப்புதூனானா? ரொம்ப காலம் இல்லைங்க, எல்லாம் செழிப்பாலாம் சேர்த்திட்டான். அவன் நீதிபதியாக தேவ தூதர்கள் வரும்போது சோதோம் குமாரா முன்பு உட்கார்ந்து இருக்கிறான். He was seated in the prestigious seat of judge. தேவ தூதர்கள் வர்றாங்க. Lot, we are going to destroy சோதோம் குமாரா, நாங்கள் அழிக்க போகிறோம். கேட்டவுடன் அவனுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல. All his plans, so many years of all labor, இவ்வளவு வருஷமா உழைத்து இவ்வளவாக கட்டின இந்த காரியங்கள் எல்லாம் என்ன ஆகிறது? Almost his life was spent on Sodom and Gomorrah. அவனுடைய வாழ்க்கையே சோதம் குமாரால முடிஞ்சதுச்சுங்க. கதையை முடிச்சுட்டான். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, வாலிப பிள்ளைகள். ஆனா தெய்வத்தை அவன் தெய்வ பயத்தை கொடுக்கலாம் போயிட்டாங்க. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? இருக்கா இல்லையா? நிறைய பேர் குடும்ப ஜெபம் பண்றதே கிடையாதா? ஜாக்கிரதை, மனம் திரும்பு. உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, மனம் திரும்பு, மனம் திரும்பு. தேவனுடைய கோபாக்கினை வருவதற்குன்பாக மனம் திரும்புது. ஒரு காலத்தில் நீ குடும்ப ஜெபம் பண்ண, இப்ப நேரம் இல்லை உனக்கு. இல்ல நேரம் இல்லை. I have to do so many things. உனக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் பிரதானமா தெரியுது, ஆனா தேவனுடைய காரியங்கள் மலிவா போயிடுச்சா உனக்கு? தேவனை வஞ்சிக்கிறையா? தேவனை ஏமாற்றுகிறையா? தேவனுடைய வாழ்க்கையில விரும்புகிறவன வாழ முடியும், அவரை பின்பற்றாமல் நான் என்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியும் நினைக்கிறா. நீ சோதோம் குமாராவை கட்டி கொண்டிருக்கிறாய். அருமையான சகோதரேஸ்வரியே, நீ தெரிந்து கொள். எபெல் சோதோம் and குமாரா. அவன் நினைக்கல சோதோம். He was in the seat, judge seatல இருக்கான். தேவ தூதர்களை விருந்தாளிகளை அழைத்துக் கொண்டு போற தன்னுடைய வீடு. ஓ பிரம்மாண்டமான வீடு, so great a house. இவ்வளவு நாள் அவன் சம்பாதித்து கட்டின சோதோம் குமாரான் வீடை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. சொல்றான், கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிட்றங்க இன்னைக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அதுக்கு வரலப்பா, ராத்திரி ஆயிடுச்சு, உள்ளே இங்க இருக்காங்க. சொல்றதுக்கு வாய் கூசுகிறது, சொல்வதற்கு நாவு கூசுகிறது. ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சி பாவம் மலிந்த ஒரு இடம். அதுதான் இன்னைக்கு இருக்கு. ஏங்க லெஸ்பியனிசம்? ஏங்க ஆண் ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணை பெண்ணு கல்யாணம் பண்றாங்க? ஒரு காலத்தில் மிஷினரிகளை அனுப்பி கொண்டிருந்த அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஜெர்மனியும் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சர்ச்சில். ஆணுக்கு ஆண், அதெல்லாம் நம்ம செக்ஸ் வேரியேஷன். சர்ச்சஸ்ல கல்யாணம்.
ஆம்பளை பொம்பளையாக இருப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் ஆம்பளையாக இருக்காங்க, 2 பேரும் பொம்பளையாக இருக்கிறாங்க. உணர்வற்ற சமுதாயங்க சபை. நீயும் தான் தேவனுடைய வார்த்தை கேட்டு உணர்வற்ற ஒரு சமுதாயத்தின் சந்ததி தான் நீ. வேற ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு தேவனுடைய வாழ்க்கையில் அனுப்புகிறார், தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். எதுக்காக? ஒரு பேரில் அன்பா இருக்கிறதுனால. அருமையான சோனேஸ்வரியே, இந்த வேதத்தில் பைபிள் ஸ்டடியில் புதன்கிழமை பார்த்துட்டு இருக்கோம். லவோதிக்கா சபையில் ஆண்டவர் சொல்றார், வெது வெதுப்பா இருக்க வாந்தி பண்ணி போடுவேன். பின்னால சொல்றாரு, நான் யார் இடத்துல அன்பு கூறணும் அவளை சிட்சித்து கண்டிக்கிறேன். இந்த காலையில் நான் இந்த செய்திக்கு இந்த செய்தி என்கிட்ட இல்லை, நான் பேசுகிற செய்தி நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேசுகிறார். ஒன்று நீ செவி கொடு, இல்லைன்னா நீ எதிர்த்து நில். ஒன்லி ஒன், யூ கேன் yield or you can resist. No, it's all left to you. உன்னுடைய காரியம். அழைத்து போகிறான். அங்கே ஒருவேளை அழகான பெண்கள் இருந்திருப்பாங்க, அவனுடைய மனைவி இருந்திருப்பாங்க. மனைவி அப்படியே தங்கம் நிறையா இருந்திருக்கும், ரொம்ப பார்க்க தேவதை மாதிரி இருந்திருக்கலாம். பெண்கள் எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட தங்கம். பரவாயில்ல, லோத்து சோதம் குமாரால வந்தோன்னே நல்லா சம்பாதிச்சிட்டான்பா. இந்த லோத்தின் மனைவி நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, இன்னும் 5 minutes தான். எவ்வளவு தங்கத்தை போட்டுக்கிட்டு போனாலும், எவ்வளவு தங்கத்தை வீட்டில் விட்டு போனாலும் தெரியல எனக்கு. நிச்சயமாக வீட்டில் நிறைய வச்சிருந்துருப்பா. சொன்னாங்க, இந்த மனுஷன் செய்யக்கூடிய காரியமா சொல்கிறான், இந்த தேவதூதரில் விட்டுடுங்க, என் பெண்கள் இருக்காங்க. லோத்து ஆண்டவருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்ட மனுஷனாகிய நீயா இப்படி பேசுற? இந்த தேவதூதரை விட்டுருங்க, என் பெண்கள் இருக்காங்க, அவங்கள நீங்க வேணா எப்போ உபயோகப்படுத்துங்க. லோத்து, நீ பேச வேண்டிய வார்த்தையா இதுன்னு கேட்கிறேன். லோத்து, நீ ஏன் மாறிட்டியா? ஆமா, சாதாரணமா ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய 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 உன் மனசு மழுங்கிருங்க. மனசு மழுங்கிடும். ஆண்டவருடைய காரியங்களை குறித்த அந்த ஒரு பயபக்தி மழுங்கி போயிடும். சொல்றாங்க, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க, இட்ஸ் டைம் டு டெஸ்ட்ராய், அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்க கிளம்புற மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளவு பொண்ணும் பொருளும் இங்கே விட்டுட்டு போனால் என்ன ஆகிறது? எப்படி தூக்கிட்டு போக முடியாது, டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படியோ ஒரு வழியா லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்துட்டு, திரும்பி பார்க்காத, never turn back, escape, தப்பி ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, தப்பி ஓடிப்போ. அம்மையாலே, இவ்வளவு காலமா ஆண்டவரை நேசிக்காம உலகத்தையும் பணத்தையும் நேசித்து இப்போ தப்ப முடியுங்கிறது ரொம்ப கஷ்டம். லோத்தின் மனைவியால முடியல, லோத்தின் மனைவியால முடியல. ஓடுறா ஓடுறா, ஆனா ஓடிக்கொண்டே இருக்கிறாள். திடீர்னு திரும்பிட்டா. சால்ட், உப்பு தூண் ஆகிட்டா, அவ்வளோதான். பார்த்தா இவனுங்க திரும்பி பார்த்தா ஆபத்து. லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் ஓடினாங்க. ஆண்டவரே, மலைக்கு வேண்டாம், கீழே விடுங்க, கீழே வேண்டாம், மலைக்கு வேண்டாம். இவன் அன்ஸ்டடியா லோத்து கத்திக்கிட்டே இருக்கிறான். சரி போ, கடைசியில் எங்கே போறியோ போப்பா. குகையில் போய் அவருடைய 2 பெண்கள் தகப்பனோடு பாவம் செய்கிறார்கள். நீ ஒருவேளை ஆதியாகமும் சரியாக படிக்கலைன்னா படிச்சு பாரு, படிச்சு பாரு. இந்த காலையில் உனக்கு தேவன் போதுமான அளவு எச்சரிப்பை கொடுத்துருக்கார், நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த புல்பிட் ஏறு மட்டும் இந்த செய்தியை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. ஆனால் ஏன் இந்த செய்தி ஆண்டவர் அனுப்பினா எனக்கு தெரியாது. ஏன் உனக்கு இந்த செய்தியை கர்த்தர் அனுப்பினார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தி, அருமையான சோனேஸ்வரியே, உனக்காக தேவன் அனுப்பின செய்தி என்பதை மறந்து விடாத. இந்த நாள் நான் இதுவரைக்கும் இந்த மாதிரியான செய்தி இந்த இடத்திலிருந்து பிரசங்கித்தது எனக்கு ஞாபகம் இல்லை. இது உனக்காக அனுப்பப்பட்ட செய்தி.
ஆண்டவனோடு கூட பேசியிருக்கானா, நீ அழிந்து போகிறவருக்கு விருப்பம் இல்லை. தம்முடைய சொந்த குமாரனையே பலியாய் ஒப்பு கொடுத்த இந்த தெய்வக்குமாரனிடத்தில் நம்பிக்கை உண்டாங்க. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன், நான் அவருடைய கிருபைங்க. நான் ஒரு மனுஷனாக இருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மிருகத்தை மனுஷனாக மாற்றினார் அது நான் தான். ஏன்னா என்னுடைய பாவத்தை எல்லாம் தெரியும், என்னுடைய அகோர சுபாவங்கள் தெரியும். கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்னை இந்த நிலையில் வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை இல்லாமல் வேறில்லை. கல்வாரியை நோக்கி பார். நீ ஒருவேளை இவ்வளவு நாளாக எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு தேவன் உனக்கு அனுப்பும்படியான அவருடைய அன்பின் அழைப்பின் செய்தி இது. உன்னை தண்டிக்கவல்ல, உன்னை தண்டிக்குவது ஆண்டு பெரியமில்லை. துன்மார்க்கனின் மரணத்தை விரும்பாத தேவன் இந்த காலையில் தேவனிடத்தில் திரும்புமா? அருமையாலே வாழ்க்கையை நீ திருப்பு. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபை ஆயிரம். ஒரு புதிய மாதம் மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கையின் திருப்பமாக இருக்கட்டும். நாள்தோறும் உடைய கிருபைகள் புதியவர்கள். அதனாலே உடைய குடும்பத்தை கட்டும்படியாக கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடு, உடைய பிள்ளைகளை ஒப்புக்கொடு. மனம் திரும்புவோம், நம்முடைய தவறுகளை மனம் திரும்புவோம். நியாயப்படுத்த வேண்டாம். நான் செய்கிறதே சரின்னு நியாயப்படுத்தாத. தேவனுடைய பார்வையில் நான் குற்றவாளியாக இருக்கிறேன்னா இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான் என்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும். எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கல்வாரியனுடைய அந்த சிலுவை தான், அந்த ரத்தம் தான். என்ன, நான் இன்னைக்கும் தடுமா இருக்கிறேன். சொல்லப்போனா அந்த கிருபை என்னை விட்டு ஒரு நிமிஷம் எடுக்கப்பட்டுருச்சுன்னா நான் அழிஞ்சிருவேன். ஏன்னா அந்த பழைய மனுஷனை அழிச்சிருவான். புதிய மனிதனை என்னை ஆண்டவர் தற்காத்து காக்கலைன்னா பழைய மனுஷனை அழிச்சிருவான். என்னுடைய பழைய பாவம், பழைய கொடூரமான பாவத்தன்மைகள் என்னை அழித்து விடும். ஒரு காலத்தில் நான் பாவத்தை நோக்கி ஓடினேன், ஆண்டவர் தடுத்துட்டார். பாவம் என்னை நோக்கி ஓடி வந்தது, ஆண்டவர் தடுத்துட்டார். இல்லைன்னா நான் இன்னைக்கு புல்பிட்லேயே இருக்க மாட்டேன். பாவம் செய்த பாஸ்டரா ஒருவேளை நான் எங்கேயோ இருந்திருப்பேன். ஊழியத்துக்கு வந்த பின்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் நேரிட்ட பொழுது கர்த்தர் தான் என்னை காத்து கொண்டார். எத்தனை போதகர்கள் பாவம் செய்து புல்பிட்டு நிற்க தகுதியற்றவர்களாய் போன வேளையில் என்னை இன்னைக்கு வரைக்கும் தேவனிடத்தில் வைத்திருக்காருடைய கிருபை வேற ஒன்றும் இல்லை. அருமையான சரி, நான் முடிக்க போகிறேன். உனக்கும் எனக்கும் கிருபை. ஆண்டவரை அற்பமாக எண்ணாத. அவர் உன்கிட்ட பொறுமையாக இருக்கிறார்னால் அவர் பலவீனமானவர் நினைடாத, அவர் இயலாதவர் நினைடாத. கடவுள் ஒருவர் இருக்கிறா இல்லைன்னு நினைக்காத. அது பிசாசுனை ஏமாற்றுகிறான். உன்னுடைய வஞ்சிக்கப்பட்ட மனசுனை ஏமாற்றுகிறது. இந்த வானத்தையும் பூமி படைத்த அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். நேற்று காலையில் வெளியே நான் மாடியில் உட்காந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்த்தேன், இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு, 1000 மைல் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. சூரியனை சுற்றி 10,000 மைல் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இப்படியே இருக்கேன் நான். ஐ எம் ஸ்கெப்ட் இன் ஸ்கை. இதை யாருங்க இயக்கிறது? துல்லியமாக தேவ ஞானம் தானாக உண்டாகலை. உன்னை உண்டாக்கின கர்த்தர், உன்னை உருவாக்கினவர். இந்த பூமியில் வந்தது யாரு? நீங்கள் ஏன் சேலத்தில் வரணும்? ஏன் இந்த நேரத்தில் இங்கே நீ உட்காந்துருக்கணும்? ஏன் இந்த செய்தியை நீ கேட்கணும்? எத்தனையோ ஆலயங்களுக்கு எத்தனையோ மக்கள் இருக்குது. ஏன் இந்த நாளில் இந்த செய்தியை உனக்கு அவர் அனுப்பணும்? இட்ஸ் காட்ஸ் பிளான் ஃபார் யூ. உனக்குன்னு ஒரு திட்டம் வைத்து, உனக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இல்லைன்னா நீ இந்த இடத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் மன்னிக்கிற ஒரு தேவன்ல, கிருபையின் தேவன். ஒன்று சொல்லுவேங்க, கிருபை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நான் யோசித்தேன், பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அழித்து கொண்டு நான் ரூமில் உட்காந்து யோசிக்கிறேன், இப்படி போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கை என்ன ஆக போகிறது, யாரை விடுதலை ஆக்கக்கூடும்? அப்போ தான் என்னுடைய நண்பன் சொன்னான் இயேசுவை பற்றி. நான் இயேசுவை பிடித்தினேன். ஆலயத்துக்கு என்னை யாரையும் கூப்பிடலை, நானே ஒரு இடத்துல போய் உட்காந்தேன். அது சின்ன ஆலயம். என் வாழ்க்கையின் ஆரம்பம் 1972 நினைக்கிறேன், 73. கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக உண்மையிலவராக இருந்திருக்கார். கர்த்தர் உண்மையிலவர். அவர் சந்தேகிக்காத, உன்னை நேசிக்கிறார். அவர் தன்னை பலியை ஒப்பு கொடுத்த அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா?
கண்களை மூடி ஜெபிப்போம். வாழ்க்கையை யோசிச்சு பார், வாழ்க்கை யோசித்து பார். இந்த செய்தி என்னுடைய செய்தி அல்ல, இது கர்த்தருடைய செய்தி. நீ என்ன பேசுகிற, என்ன சொல்கிற? ஆண்டவரே என்னை மன்னியும். லோத்து நினைச்சான், ஒருவேளை சந்ததியா குமாராவலா அருமையாக வீடை கட்டிடலாம், பங்களா கட்டலாம், நிலத்துக்கு மேல் நிலம் வாங்கி போட்டுடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஐயோ ஆண்டவரே, எல்லாம் அழிஞ்சிருச்சு, அவன் குடும்பமே அழிஞ்சிருச்சு, மனைவி அழிந்து போனால், பிள்ளைகள் அழிந்து போனால். ஆண்டவரே இப்படி ஒரு குடும்பமா? ஐயோ, ஆபிரகாமோடு ஆரம்பித்த லோத்துவா இப்படி ஆயிட்டான். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இந்த காலையில் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் அனுப்பி தந்தீர் ஆண்டவரே. இது உம்முடைய வார்த்தை என்று ஆண்டவரே கேட்டுக்கொள்ள முடியாதபடிக்கு எந்த ஒரு இருதயம் கடினத்தோடு இருக்குமானால் இறங்கும் என்று கெஞ்சுகிறேன், இறங்கும் என்று கெஞ்சுகிறேன். விட்டுடாது, அழித்து விடாது என்று கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீர் தேவன், பட்சிக்கிற அக்கினி என்று வேதம் சொல்லுகிறது. கோபாக்கினை கொன்பா யார் நிற்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருடைய கிருபைகளோ மிக பெரியது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டிக்கவில்லை. உம்முடைய இரக்கங்களினால் எங்களை தண்டிக்காமல் இன்றைக்கு நான் சுகபலன் ஆரோக்கியத்தோடு இந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உம்முடைய கிருபை. ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாய் திவ்ய ஊற்றை காட்டும். மிக அருமையான பாடல். இந்த பாடல் எழுதுறவங்க ஒரு 15 நாள் குழந்தை. அந்த நாட்டில் கண் டாக்டர் போனப்போ அவர் வேற ஒரு மருந்தை ஊற்றிட்டார், ஃபேனி கிராஸ்ப். கண்ணு குருடாயிடுச்சு. ஆனால் சொல்கிறாங்க, என்னுடைய மாம்ச கண்கள் குருடாயிருச்சு, ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அவங்க பாடின அருமையான பாட்டு, இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். என்ன பாட்டு? எத்தனாவது? இயேசுவே கல்வாரியில்
ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறது நிமித்தமாக இந்த லவோதிகா சபையை பார்த்து சொல்லுகிறேன், நான் யாரை நேசிக்கிறேனோ, யாரில் அன்பு கூறுகிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறேன். தேவாவியானவரே, இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தில் நாங்கள் முதலாவது ஓய்வு நாளில் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பேரில் கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களில் நீர் மன்னித்தருளும். நாங்கள் எவ்வளவுமே உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், அசட்டை பண்ணியிருக்கிறோம், உம்மை அற்பமாக எண்ணிருக்கிறோம். தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமாக எத்தனையோ வேளைகளில் ஆண்டவரே நாங்கள் உம்மை அவமதித்திருக்கிறோம், வஞ்சித்திருக்கிறோம். கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை மன்னியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் பெறுதா. லோத் என்ற ஒரு மனிதன் அவனையும் அழித்து கொண்டான், தன்னுடைய குடும்பத்தையும் அழித்து விட்டான். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் போதும் அழிவுக்கு வழிவகுத்து விடும், அழிவுக்கு விட்டு விடும். ஐயோ, அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை, நேரம் இல்லை. ஆண்டவரே, மற்ற எல்லாவற்றுக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் கர்த்தருக்கோ நேரம் இல்லை. மன்னியும். போதும் ஆண்டவரே, போதும். யோசுவா கானான் தேசத்தில் அந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டு ஏறக்குறைய 10 லட்சம் கிளம்பினவர்கள் 9,98,998 பேர் அழிந்து விட்டார்கள். 8 பேர் அழிந்து விட்டார்கள். காலேபும் யோசேப் மாத்திரம் கானான் தேசத்தில் காலடி எடுத்து வைத்தார்கள். ஆண்டவரே, யோசுவாவின் நிமித்தம் நம்முடைய குடும்பம் அழிந்து போகல. யோசுவாவின் நிமித்தம் குடும்பம் அழிக்கப்படாததுனால தான் அவன் நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அந்த புதிய சந்ததி, புதிய ஜெனரேஷன் மக்களை சாட்சியிட்டான். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அவ்விதமாக நிலைநிறுத்த வேண்டும் சொல்லிக்க. தேவா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நிலைநிறுத்தும். ஒவ்வொரு சிறியவரையும் ஒவ்வொரு பெரியவரையும் ஆண்டவரே, இந்த புதிய மாத்திரமல்ல, இது எங்களுக்கு ஒரு புதிய திருப்பமாக இருக்கும்படியாக நீர் ஆவியானவரை கொண்டு எங்களை பலப்படுத்தும், உதவி செய்யும். கர்த்தாவே, தேவா, உம்மை அன்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த உலகம் அனித்தியமான ஒரு உலகம், நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையில் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நான் பிழைத்திருப்பேன், இன்றைக்கு நான் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கிறேன் என்று சொன்னால் அது உம்முடைய கிருபை. இறங்கும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.